மரணத்தை வென்ற தேவன் மகிமையின் ராஜாவாக உயிர்த்தெழுந்த நாள்தான் இந்த ஈஸ்டர். இன்று அவர் தன்னை மட்டும் உயிர்த்தெழுப்பவில்லை, நம்மையும் நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையையும் மரணத்திற்கு கொடுத்து பாவத்திலிருந்து எழுப்பி புதிய வாழ்வை தந்திருக்கிறார். நாம் இதுவரை செய்த அத்தனை பாவங்களையும் அவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து நம்மை புதிதாக உயிர்ப்பித்த தேவன் மகா பரிசுத்தர், ராஜாதி ராஜா, சர்வ வல்லவர். தேவனுடைய சாயலாக வந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவரின் வார்த்தையிலும் செயலிலும் நடத்தையிலும் நமக்கு முறைப்பாடாக காட்டினார். வழிக்கு வழி என்றல்ல, அன்பே பிரதானம் என்று வாழ கற்றுக் கொடுத்தவர். பாவிகளாகிய மனிதரின் பாவத்தை தம்மேல் சுமக்கவே அவர் மண்ணுலகம் வந்தார். நம்முடைய அத்தனை பாவங்களும் அவர் ஒருவர் மேல் சுமத்தப்பட்டது. மரணம் அவரை வென்றதாக சாத்தான் எண்ணினான். ஆனால் 3ஆம் நாளில் அவர் மரணத்தையும் பாவத்தையும் பாதாளத்தையும் பூரணமாக ஜெயித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார். அவர் வென்றதால்தான் இன்று நாம் அப்பா என்று உரிமையோடு தேவனை அழைக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களை ஜெயித்தபடியினாலே நாம் இலவசமாக அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டோம். ஆகவே இனி பாவிகளாக அல்ல, பரிசுத்தமாக வாழ்வோம். நம் தேவனுக்காக வாழ்வோம். அவர் தந்த வாழ்வுக்காக அவரை ஆராதிப்போம், துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். இனி பாவம் நம் இருதயத்திலிருந்து விலகட்டும். கர்த்தர் நம் இருதயத்திலே அரியாசனமேற்று நம் உள்ளத்தை ஒளிமயமாக்கட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமென்.